ஸ்ரீ குருப்யோ நமக. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவாளுடைய ஜெயந்தியை முன்னிட்டு சப்தாகமாக வேதத்தை பற்றி பெரியவா சொன்னுடைய கருத்துக்கள், மகாபாரதத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மாரல்னு சொல்ல முடியாது, நம்ம வாழ்வியலோட தொடர்புடைய ஒரு லைஃப் லேர்னிங் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் அதை பார்த்தோம். ராமாயணத்தை பற்றி ஏகஸ்லோகே ராமாயணம் ரிட்டர்ன் பை மகா பெரியவா. அந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணினாலே ராமாயணத்தை பாராயணம் பண்ணினா மாதிரி, அதுக்கு ஈக்குவலண்ட் மாதிரி என்ன ஈக்குவலண்ட் தட் அப்படின்னு தாரக மந்திரமாக இருக்குது ராமநாமமும் சிவமந்திரமும்னு பார்த்தோம். இந்த ராமன்கிற பேரே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. ஏன் காமன் கம்போஸ்டா ஒரு எப்படி ஒரு மனிதன் இருக்கணும், பிரதர் கிட்டக்க எப்படி இருக்கணும், ஒரு அப்பாவா எப்படி இருக்கணும், ஒரு மனைவி கிட்டக்க எப்படி நடந்துக்கணும், ஏகபத்னி விரதனா, நான் சொன்னேன்னு எந்த இடத்துலையும் சொல்லாமல் தர்மம் சொல்லிட்டு சாஸ்திரம் இந்த மாதிரி சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு சம்பாதிக்கும் எல்லாருக்கும் அவளுடைய உரிய காரியங்களை பண்ணி அப்படி ஒரு அவதார புருஷன். என்ன வேணா நினச்சா என்ன வேணா பண்ணியிருக்கலாம். கிருஷ்ணர் ரீலே பண்ண மாதிரி பண்ணலை இவர். எல்லா இடத்துலையும் ஒரு மனிதனா, ஐயோ நான் சீத்தையை காணமேன்னு அழறார், மரமே நீ கண்டாயா, மானே நீ கண்டாயான்னு புலம்புறார். அப்போ அதுதான் நம்ம கற்றுக்கணும். காத்தால பட்டாபிஷேகம், அடுத்த செகண்ட் காட்டுக்கு போ, ரெண்டுத்தையும் சிரிச்சுட்டே ஃபேஸ் பண்ணார். சுகமாக இருக்கட்டும் துக்கமாக இருக்கட்டும் ஒரே மாதிரி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம ராமருடைய கேரக்டர்லேருந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கோம். சரி, இப்போ இந்த ராமருக்கும் ஆஞ்சநேயருக்கும் உள்ள ஒரு தொடர்புன்னு பார்த்தோம்னா, ஒரு பிரபு சேவகர், பிரபு ராமர் சேவகனா ஆஞ்சநேயர், பகவான் ஒரு பக்தனா, இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் பெரியவா இந்த இடத்துல சொல்கிற போச்சு ஒரு குரு சிஷ்ய சம்பந்தம்னு சொல்கிறார். ராமருக்கும் ஆஞ்சநேயருக்கும் குரு சிஷ்ய சம்பந்தம்னு சொல்கிறார். எப்படி? இவர் தான் ஆஞ்சநேயர் தான் சின்ன குழந்தையா இருக்கிற போச்சு சூரியனை பழம்னு நினச்சிட்டு பொறிக்க போய் சூரியன் கிட்டே இருந்து நவவியாக்கரண பண்டிதனா எல்லாத்தையும் கத்துண்டவராச்சே. அப்போ ராமர் எப்படி குருவானார், எந்த சந்தர்ப்பத்தில் ஆனார்? பார்த்தபோது இன்ட்ரொடக்ஷன் ஆச்சு, வாலி வதம் ஆச்சு, அதுக்குள்ளே தேட போயாச்சு, லங்கா தாண்டவனம் ஆச்சு, சீதையை பார்த்தாச்சு, கண்டேன் சீதையன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் எங்கேருந்து நடந்தது இந்த உபதேசம் அப்படின்னு பார்த்தா பெரியவா சொல்கிறா, அயோத்தியாவில் ராமர் சக்கரவர்த்தியா ராமராஜ்யத்தை நிர்வகிச்சுண்டு தர்ம பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கிற போச்சே உபதேசம் பண்ணார் அப்படிங்கிறது நம்ம இந்த தெய்வத்தின் குரல் 7வது வால்யூமில் பெரியவா ரொம்ப அழகாக ஒரு குரு சிஷ்யன் ரிலேஷன்ஷிப்பில் சொல்கிறான். ராஜா ராமனா ராமர் ரூல் பண்ணிட்டு இருக்கார். ஞான ராஜாவாகவும் ஆத்ம உபதேசம் கொடுக்குறார், வேதாந்தத்தையும் வியாக்கியானத்தையும் பண்ணிட்டு இருக்கார். தன்னுடைய மாமனார் ஜனக்கர் மாதிரி ஒரு ஸ்காலர், லேர்ன்டு ஸ்காலர் மாதிரி அத்தனையும் சொல்கிறார். அப்படின்னா நாட் ஒன்லி டு ஆஞ்சநேயர், அங்கே இருக்கக்கூடிய ரிஷி முனிவர்களுக்கு எல்லாருக்கும் கூட ராமர் உபதேசம் பண்ணுறார். நீங்கள் நிறைய எல்லா இடத்துலையும் வில் அம்பு தரிச்சுட்டு தான் நம்ம ராமரை பார்த்துருக்கோம். யோக ராமரா நெடுங்குணத்தில் வந்தவாசி கிட்ட இருக்கக்கூடிய நெடுங்குணத்தில் யோக ராமரா காட்சி கொடுக்குறார். அது ரொம்ப விசேஷமான ஒரு கோவில். சந்தர்ப்பம் கிடைக்கிற போச்சு போய் விசிட் பண்ணுங்கோ. இஞ்சிமேடு நரசிம்மர் அந்த இடம் எல்லாம் அந்த வந்தவாசை சுற்றி இருக்கக்கூடியது நெடுங்குடம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த ரிஷி முனிவர்களுக்கெல்லாம் ரொம்ப நன்னா தெரியும் ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரம் தான் ராமரா வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அந்த ரிஷி முனிவர்களும் இந்த கர்மானுஷ்டானங்களையும் தர்ம சிந்தனைகளையும் உபதேசமாக ராமர்கிட்ட இருந்து கேட்டுக்கிறா. அப்படின்னா அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கிறார் அப்படின்னு பெரியவா ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஸோ பரபிரம்மமாகவும் இருக்கப்பட்ட ராமனின் வாயால் உபதேசம் கேட்கறதுக்கு என்ன கசக்க போகிறதான ரிஷி முனிவர்களுக்கு? அவளுக்கு தெரியாததா உபதேசம்? என்ன உபதேசம் அவளுக்கு வேணும்? ஆனால் ஒரு பகவத் ஸ்வரூபனுடைய வாயிலிருந்து, பரபிரம்மத்தினுடைய வாயிலிருந்து ஒரு உபதேசம்னு வரப்போச்சு, அதை காது குளிர கேட்கறதுக்கு எத்தனை பாக்கியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அந்த ரிஷி முனிவர்களுக்கும் அவர் சொல்கிறார். இப்போ அவர் யார்கிட்டேருந்து போய் கற்றுட்டு இருக்க முடியும்? கத்துண்டாரே
அவதாரமாக இருந்தாலும் குருகுலத்தில் வசிஷ்டர்கிட்ட இருந்தோம், விஸ்வாமித்திரர்கிட்ட இருந்தோம், அத்தனை கத்துண்டாரு. விஸ்வாமித்திரர்கிட்ட இருந்து வில் வித்தை அதெல்லாம் கத்துண்டாருன்னா வசிஷ்டர்கிட்ட இருந்து அப்படி ஒரு குருமுகமாக கற்றுட்டுருக்கார். அதை தான் ஒரு ரூல் பண்ணுற போச்சு சொல்கிறார் அப்படிங்கிறத. இது ஒரு ராமருடைய அந்த ராமாயணத்தில், வசிஷ்டருடைய ராமாயண ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா தியான ஸ்லோகத்தில் ஒரு இந்த ஸ்லோகம் வரும். அதுலேருந்து நம்மளுக்கு கோட் பண்ணி தான் பெரியவா இதெல்லாம் சொல்லியிருக்கான். தெய்வத்தின் குரல் 7வது வால்யூம் பேஜ் நம்பர் 1058 வரக்கூடியது. வைதேகி சகிதம் சுரத்ரூம் மதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பக மாசனே மணிமயே வீராசனே சம்ஸ்திதம் அக்ரே பாசயதி பிரபஞ்சனசுதே தத் த்வம் முனிப்யப்ரம் வியாக்கியானந்தம் பரதாபிஹி பரிவிருத்தம் ராமம் பஜே ஷியாமளம் அப்படின்னு இந்த தியான ஸ்லோகத்தில் வருது. அதாவது அயோத்தியாவில் பட்டாபிஷேகம் நடக்கிறது, வைதேகி சகிதமாக பரதர் சகிதமாக எல்லாரும் இருக்கிற போச்சு. அந்த மணிமண்டபத்தில் புஷ்பக இதில் உட்காண்டுன்னு அவர் சொல்கிற போச்சு. பிரபஞ்சன சுத்தே அப்படின்னா ஆஞ்சநேயருக்கு தான் பிரபஞ்சன சுத்தேன்னு சொல்கிறது. அங்கே இருக்கக்கூடிய முனிவர்களுக்கும் ஞானிகளுக்கும் தத்துவம் அப்படிங்கிற அந்த உபதேசத்தை பண்ணார் அப்படின்னு. அந்த ஆஞ்சநேயருக்கும் ராமருக்கும் ஒரு குரு சிஷ்யன் சம்பந்தம் இருக்குங்கிறத சொல்லி இந்த ராமருடைய இந்த ராமாயணத்திலிருந்து நம்ம வாழ்வியலுக்கு எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகக்கூடிய பயன்படக்கூடிய இந்த தாரக மந்திரமாக இருக்கக்கூடிய ராம நாமத்தை ஜபிச்சுண்டு மகாபெரிவா சொன்ன அந்த ராமாயண ஸ்லோகத்தையும் பாராயணம் பண்ணி நம்மளுடைய ரோகத்திலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் பயத்திலிருந்தும் நம்ம பண்ணக்கூடிய பாவங்களிலிருந்தும் நம்மளுக்கு விமோச்சனம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜெய ஜெயராம் ஜெயராம் சீதாராம் ஸ்ரீராம் ஜெயராம்னு சொல்லி சப்தாகத்தை இன்னையோட பெரியவாளுடைய ஆசையில் நம்ம முடிக்கிறோம். எல்லாரும் ஜெயந்தியை கொண்டாடுவோம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.